என்கிட்ட இந்த ஸ்மோக்கி ஸ்லீவ் டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து 350 சார்ஜ் பண்ணுவேங்க. அதாவது ஒரு நார்மல் லைனிங் ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் மட்டும் இந்த ஒர்க் கேட்குறீங்க அப்படின்னா 350 சார்ஜ் பண்ணுவேன். நெக் டிசைனும் இதே வேணும் அப்படின்னா அதுக்கு வேறு ரேட் வருங்க. நான் வந்து பேசிக்காக என்னெல்லாம் சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். நான் வந்து அந்த டிசைனுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் பேசிக்காக எவ்வளோ வாங்குறேன் அப்படிங்கிறத மட்டும் மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் வச்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம சேரீலேருந்து தான் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சேரீயும் சேர்த்து சென்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அந்த கலருக்கு நான் ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் தனி ரேட் வரும். இப்போது நான் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் சொல்கிறேன். இதில் வந்து லைனிங்கோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கோட அமௌண்ட்டோ எதுவுமே ஆட் இல்லை. நான் வந்து வெறும் ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நார்மல் ப்ளவுஸ் 100, லைனிங் ப்ளவுஸ் 200 தான் இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து 250 வாங்குறேன். அதுவே வந்து போட் நெக்கோட கேட்டிங்க அப்படின்னா 300 வரைக்கும் ஒர்க் பொறுத்து வாங்குவேன். சில பேர் வந்து பைப்பிங்லாம் வச்சு கேட்பீங்க. பைப்பிங் வந்து அதோட லென்த்தை பொறுத்து 30 to 50 ருபீஸ் வாங்குவேன். ஏன்னா பேக் நெக் மட்டும் சிலர் கேட்பீங்க. சில பேர் ஸ்லீவ் வரைக்கும் எல்லாருக்குமே கேட்பீங்க. ஸோ வந்து லென்த்தை பொறுத்து ரேட்டு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ரேட் வருங்க. நான் வந்து அந்த டிசைனுக்குள்ள ரேட் சொல்கிறேன். ஆனால் மேலோட்டமாக இந்த ரேட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இதில் ஏதாவது க்யூரிஸ்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.